ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குலசை முத்தாரம்மனுக்கு இன்னைக்கு கோயில் கொடை, அதே மாதிரி மும்பையில் இருக்கிற முத்தாரம்மனுக்கு இன்னைக்கு கொடைன்னு போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். கோயில் கொடைனாலே அன்னதானத்துக்கு பஞ்சமே இருக்காது. நம்ம வீட்டில் இன்னைக்கு சமையல் பண்ணலை, அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். பெரியவன் 8 படிக்கிறான், சின்னவன் 7 படிக்கிறான். காலையில் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு மதியம் 1 மணிக்கு வருவாங்க. பாப்பா 2ஆம் கிளாஸ் தான் படிக்கா. மதியம் 12:30க்கு வேன் ஏற்றி விட்டேன். சாயந்தரம் 6:30 மணிக்கு வருவாங்க. சாமியுடைய அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா விழுந்து விழுந்து சாமியை கும்பிட்டேன். அப்படியே அன்னதானம் சாப்பிட போயிட்டேன். திருநார் கொடுக்கறது நம்ம அண்ணன் தான். எங்கள் அப்பாவுக்கு அண்ணன் பையன், எனக்கு பெரியப்பா பையன். அண்ணன் பேர் பேச்சு முத்து. காளி வேஷம்லாம் கட்டுவார். நீங்கள் நாளாக நல்லா இருக்கணும். இன்றைக்கி நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டேன். அன்னதானம் சாப்பிட்டா நோய் நொடியே வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த கோயிலாக இருந்தாலும் நான் நல்லா வேணுங்கிறத வாங்கி நல்லா சாப்பிடுவேன். இன்றைக்கி அவியல், பொரியல், பச்சடி, பால் பாயாசம், அப்பளம் எல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அப்போ மாயாண்டி சொடலேட்டு அப்படியே காலை பிடிச்சிட்டு அழுது வேண்டுவேன். அவரு எனக்கு அப்படியே கஷ்டத்தை மாற்றி சந்தோஷத்தை அள்ளி தருவார். உங்களுக்கு அப்போ மாயாண்டி சொடலை எம்புட்டு பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.